ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நாம் நார்மலாக வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய கேசரியை விட இந்த நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய கேசரி நம் உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த நாட்டு சர்க்கரை கேசரியை நம்ம கேக் மாதிரி கூட டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாங்க. இந்த கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அதில் முந்திரி திராட்சை ரெண்டையுமே பொன் வறுவலாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் 1 கப் அளவு ரவை எடுத்து அதையும் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரோஸ்டட் ரவா தான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக வறுத்தா போதுங்க. அடுத்ததாக கடாயில் 3 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நமக்கு சாஃப்டாக சூப்பராக கிடைக்குங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை இதோட நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொதி வரட்டோன்னு வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதித்ததும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கெட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இளந்தீயாக வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் இதோட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் வீட்டில் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருந்தா கூட இதில் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சமாக இதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டு சர்க்கரை கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கப் அல்லது பிளேட்டில் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு கேக் ஷேப்பில் அழகாக சூப்பராக நாட்டு சர்க்கரை கேசரி நமக்கு கிடச்சிரும். உங்கள் வீட்டில் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேஷன் அப்படின்னா கேக் தான் வாங்கி நீங்கள் வெட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கேசரி கூட நீங்கள் செஞ்சு சிம்பிளாக கேக் மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணலாம். இதை மறக்காமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.